காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சத்குரு மகாராஜிக்கு ஜெய். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார் அவ்வை பிராட்டி. தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பார் திருவள்ளுவர். இன்றைக்கு அரிய மானிட பிறப்பிலே நம் ஒவ்வொருவருக்கும் காமம், குரோதம், வன்மம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றால் நாம் இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நாம் துயரக்கடலில் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறோம். அந்த துயரக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற நம்மை மீட்கவே அவ்வப்பொழுது அவதார புருஷர்களாக மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றி அவதரித்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடையே வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் நல்வழி காட்டியவர்கள் மகான்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக நல்ல ஒரு அவதார புருஷராக விளங்கியவர்தான் மகா பெரியவா, உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளைத்தான் நான் ஒரு மிகப்பெரிய அவதார புருஷராக நாம் இன்றைக்கு அனைவரும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் 13 வயதிலேயே சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து 87 வருடங்கள் உலகத்தில் சந்நியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டதாக விளங்கிய காரணத்தினால் இன்றைக்கும் அவரை ஒரு மிகப்பெரிய அவதார புருஷராக நாம் இன்றைக்கு அவரை தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் ஈஸ்வரன், அவர்தான் காமாட்சி, அவர்தான் எல்லாம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அந்த ஈஸ்வரன் தான், அந்த காமாட்சி தான், அந்த நாராயணன் தான் ஆன்மீக தத்துவங்களை, உலகியலான செய்திகளை எல்லாம் மக்களின் அன்றான சிந்தனையாக மாற்றி காட்டியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக விளங்கி இன்றைய உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய கோரிக்கைகளை சாத்தியமாக்கி புனிதமான நபர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவார்கள். அந்த மகா பெரியவா தான் பூத உடலோடு இருந்த வரைக்கும் நாம் அனைவரும் காஞ்சிபுரத்திற்கும் பிற இடங்களுக்கும் நேரடியாக போய் தரிசித்து வந்தோம். மனசில் நினைச்சதெல்லாம் நடந்தது. நான் மகா பெரியவாளை தரிசித்தேன், என்னுடைய துக்கமெல்லாம் பஞ்சாக பறந்து போனது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஏராளம். அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்று சொன்னால், ஒரு சந்நியாசி என்று சொன்னால் கடல் தாண்டி செல்லக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக மும்பையைச் சேர்ந்த பெருமக்கள் பல பேர்கள் மகா பெரியவா எங்கூருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதெல்லாம் புனே வரைக்கும் போனவர். அதை தாண்டி கடல் இருப்பதனாலே அவர் மும்பைக்கு போகவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே சந்நியாச தர்மத்தை விட்டு விலகாமல் சந்நியாச தர்மத்திலே எல்லோருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, ஒரு மிகப்பெரிய போதனைகளை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான மகானாக ஸ்ரீ மகா பெரியவர் அவர்கள் விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கருணைக்கடலான மகா பெரியவா அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவர் சர்மஜாவி. கருணைக்கடலிலிருந்து நம் நிறைய முத்துக்களை எடுத்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். அற்புதமான அவருடைய உபதேசங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தத்துவங்களாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, அவர் உபதேசித்த தத்துவங்களை எல்லாம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே News 7 தொலைக்காட்சியிலே தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். இன்றைக்கு
ஒரு அற்புதமான சேனலாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த இந்த மகா பெரிவா மகிமையை இந்த சேனலிலே அனைவரும் கண்டு கழித்து தினந்தோறும் சொல்லக்கூடியவைகளை கேட்டு நம்மால் முடிந்த உதவிகளை, நம்மால் முடிந்த நன்மைகளை, அவர் வாழ்ந்து காட்டிய பாதையிலே நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு மகா பெரியவாளை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் அவருடைய வழியிலே நடப்போம். அவர் சொன்ன அற்புதமான தத்துவங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. இந்த நாள் இனிய நாளாக அமைய மகா பெரிவாளின் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன்.